அஸ்மத்குருபியோ நம. சுவாமி ஸ்ரீ திருமழிசை ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதியில் இன்றைய பாசுரம் 70வது பாசுரம். போன பாசுரத்தில் வேதாந்த ரகசியம் அதுதான், பார்க்கில் மறைப்பொருள் அத்தனையும் அவன் என்று தெரிவித்தார். அது எப்படி? வேதாந்த ரகசியம் இது என்றிருந்தபடி எப்படி? வேத சித்தமான அர்த்தம் இதுவே என்று நீர் அறிந்தது எப்படி? மறைப்பொருளும் அதுவே என்றீர், இதை எப்படி அறிந்தீர் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்றார் இந்த பாசுரத்தில், உண்மையில் நான் ஒருவனே இன்று வரையில் இதை அறியாதவன். என் ஒத்தனுக்கு தான் இது இத்தனை நாள் தெரியல. இது அறிவாளிகள் எல்லோரும் அறிந்த அரும்பொருள் அல்லவா அது. அவன்தான் பரதத்துவம், அவன்தான் வேதவேத்திய பிரதிபாத்தியன், அவன்தான் வேத விழுப்பொருள், வேதங்களில் அறியப்படுபவன் அவன்தான். எல்லாருக்குமே உலக பிரசித்தம் இல்லையா? எனக்கு இவ்வளவு நாளா தெரியலன்றிருந்தான் அதுல விஷயம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். தான் ஒருவனாகி தரணி இடந்தெடுத்து ஏன் ஒருவனாய் எயிற்றில் தாங்கியதும் யான் ஒருவன் இன்றா அறிகின்றேனேல் அல்லேன், இன்றா அறிகின்றேன் அல்லேன் இருநிலத்தை சென்றாங் கடிப்படுத்த சேய். தான் ஒருவனாகி, தான் ஒப்பற்ற அழகை உடையவனாய் சென்று, மகாபலியினத்தில் யாச்சகனாய் சென்று, ஆங்கு அந்த மகாபலியின் யாக பூமியிலே இருநிலத்தை அடிப்படுத்த, இருநிலத்தை விசாலமான இந்த நிலத்தை அடிப்படுத்த அளந்து கொண்ட, அடியால் அளந்து கொண்ட ஷேய் சிறு பிள்ளையான வாமனன். ஏன் ஒருவனாய் விலட்சணமான வராக ரூபியாய், ஏனமாய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஏனமாய்னா வராகமாய், வராக ரூபியாய் பிரளய பெருங்கடலினுள் மூழ்கி தரணி இடந்தெடுத்து, பூமியை இடந்தெடுத்த, பூமியை அண்ட பித்தியில் நின்று குத்தி எடுத்து, எயிற்றில் தனது கோரை பல்லின் மீது தாங்கியது தரித்தமையை யான் ஒருவன், நான் ஒருவன் மாத்திரம் அறிகின்றேன் அல்லேன், இன்றா அறிகின்றேன் அல்லேன். நான் ஒருத்தன் மாத்திரம் இன்று வரை அறிகின்றேன் அல்லேன், அறிகிறேன் இல்லை. நெடுநாளாகவே பலரும் அறிவர், ஞானிகள் அறிவர், ரிஷிகள் அறிவர், எல்லாரும் அறிவர், சான்றோர்கள் அறிவர், பாகவதோத்தமர்கள் அறிவர். எனக்கு இன்று வரை அறிகின்றேன் அல்லேன் என்கிறார். தான் ஒருவனாகி, சர்வேஸ்வரனாயிருக்கும் தானே ஒப்பற்ற ஒரு நிலையை உடையவனாகி, தனி ஒருவனாக இருந்து, பெரியவனுக்கு ஒப்பற்ற நிலை என்ன அப்படின்னா சௌஷீல்ய சௌலபிய வாத்சல்ய சுவாமித்துவ குணங்களின் எல்லை நிலத்திலே நிற்கை, அதுதான் தான் ஒருவனாகி. அது வாமனனாய் நின்ற நிலை மட்டும்தான். என்ன ஒரு சௌலபியம்! ஒரு மாணிக்குரலாகின்னு திருவாய்மொழியில சொன்னார் நம்மாழ்வார். ஒருவனாகி, ஒருவன் என்பதும் வாமனன் என்பதும் பரியாயம் போலே. பெரியவன் அப்படி தாழ நின்றான். சர்வேஸ்வரன் யாச்சகனாய் நின்றான். சகல பலப்பிரதன் யாச்சகனாய் நின்றான். எல்லாருக்கும் பலன்களை அள்ளி அள்ளி கொடுப்பவன் போய் பிச்சை கேட்டு நின்றான். அபேட்சையை எதிர்பாராமல் குண நிரூபணம் செய்யாமல் எல்லோரையும் திருவடியாலே தடவி கொடுத்தான். இதுவன்ற சௌலபிய சௌஷீல்ய வாத்சல்ய குணங்களின் எல்லை நிலம் இதுதானே. இவனையன்றோ ஒருவன் சொல்லணும். இந்த அர்த்த சுவாரஸ்யத்தாலும் ஏன் ஒருவனாய் என்று தனியாய் படித்திருப்பதாலும் தான் ஒருவனாகி என்றதை இருநிலத்தை சென்றாங் கடிப்படுத்த ஷேய் அதோட சேர்க்கலாம். அதாவது அதை கூட்டி பொருள் சேர்க்கணும். கடிப்படுத்த ஷேய் இருநிலத்தில் ஒன்றாய், அதாவது சிறு பிள்ளையானவன், அந்த அப்படி அளந்தவன் அவன். இப்படி ஆங்கு சென்று, இருந்த இடத்திலே இருந்து சங்கல்பத்தினாலேயே அழிச்சிருக்கலாம், கிடையாது. அவனிடம் ஔதாரியம் என்னும் ஒரு குணம் இருக்கிறதுனாலே, யார்கிட்ட? மகாபலி கிட்ட. அதனால தன்னை அழிய மாறி, தன் சர்வேஸ்வரத்தை அழித்து கொண்டு மாற்றி ஒரு சௌலபியனாய் யாச்சகன் அவன் இருக்குமிடம் சென்று யாச்சித்து இருநிலத்தை அடிப்படுத்த சேய்,
பரப்பு மிகுந்த இந்த பூமி தன் திருவடியிலே அடங்கும்படி அளந்து கொண்டு ஏக பிராசீசரத் பாதம் ஏக பிராச்சி சலன்முத அபரோன் பியதரன் மூர்த்னா கோதிகஸ்தேஷு கண்யதாம். ஏக பிராசீசரத் பாதம் ஏக பிராச்சி சலன்முத, அதாவது ஒருவன் திருவடியை நீட்டினான், ஒருவன் அதை உகப்புடன் கழுவினான். பிரம்ம கடிகின பாதமுன்னு ஒருவன் அந்த திருவடியை கழுவினான். ஒருவன் அந்த கழுவிலிருந்து அந்த நீரை தலையிலே தாங்கினான். இந்த மூவரில் எவர் பெரியன் என்று நீங்களே எண்ணி பாருங்களேன். இவனே ஒப்பற்றவன் என்று எழுதிடலாம் படி இருந்த சிறு பிள்ளை தரணி இழந்தெடுத்து பிரளய ஜலத்திலே மூழ்கி பாதாளத்தில் அண்ட பித்தியிலே ஒட்டி கொண்டிருந்த பூமியை அதிலிருந்து ஒட்டுவிடும்படி தன் கொம்பாலே குத்தி எடுத்து ஏன் ஒருவனாய் எயிற்றில் தாங்கியதும், ஒப்பற்ற பன்றி உருவை உடையவனாய் மிக பெரியவனாய் மானமிலா பன்றியாய் மாசுடம்பில் நீர்வாரா அவதரிக்கையாலே இந்த அவதாரத்திலும் சௌலபிய சௌஷில்ய வாத்சல்ய குணங்கள் மிகவும் பிரகாசிக்கிறது. இல்லைன்னா ஒரு பன்றி ரூபமாய் எப்படி எடுப்பான் அவன்? ஏன் ஒருவனாய் என்கிறார். உருவிலும் அழகிலும் மிக்க மகாவராகமாகையாலே ஏன் ஒருவன் என்கிறாராம். எயிற்றில் தாங்கியதும் தன் தந்தத்தின் ஒரு நுனியிலே தாங்கி நின்றான். யான் ஒருவன் இன்றா அறிகின்றேன் அல்லேன். அறிவின்மையில் ஒப்பற்ற நானே இன்று வரை இதை அறியவில்லை. இன்று வரை இன்றே நான் அறிந்தேன், இன்னைக்கு அறிந்து கொண்டேன். இன்று நான் அறிந்துதானா இவ்விஷயம் வெளியிடப்பட்டது? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சுதான் நான் இந்த விஷயத்தை வெளியிட்டேன். மீதி பேருக்கெல்லாம் தெரியாத விஷயமா இது? இல்லை, பலரும் என்றும் அறிந்துள்ளனர் இந்த உண்மையை. யான் ஒருவன் இன்று அறிகின்றேன், எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. நான் ஒருவன் இன்றுதானா இந்த விஷயத்தை அறிந்தேன் அல்லேன். நெடுநாளாக பலரும் அறிவர் என்று வாக்கிய பேதம் பண்ணியும் பொருள் கொள்ளலாம். இதம் விஷ்ணுர் விசக்கிரமே த்ரீணி பதா விசக்கிரமே விசக்கிரமே பிருத்திவீமேஷ ஏதாம் க்ஷேத்ராய விஷ்ணுஹு திர்தேவ பிருத்திவீமேதி பிரவிஷ்ணுஹு விஷ்ணோர்னுகம் வீர்யாணி அப்படின்னும் விசக்கிரமாணஸ்திரேதோருகாய உபேதே வித்மரஜசி பிருத்திவ்யா விஷ்ணோ தேவத்வம் பரமச்ச வித்சே. யஜுர்வேதம். விஷ்ணுவே, பூமியிலும் ஆகாயத்திலும் நீ வைத்த 2 அடிகளை அறிவோம். 3வது அடி வைப்பை நீயே அறிவாய். சன்னோ விஷ்ணுருக்ரமஹ விஷ்ணுக்ராந்தே வசுந்தரே உதிருதாசி வராகேண கிருஷ்ணேன. தைத்திரியம். இன்று இந்த அர்த்தத்தை இந்த மாதிரி வேதங்கள் வாய் வெறுவும் போது வேதங்கள் இப்படி சொல்லும் போது இவனே மறைப்பொருள் என்பதை இன்று வரை அறிவற்றிருந்த நான் சொல்லித்தானா நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும்? உலக பிரசித்தம் இல்லையா? அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.